தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் உதயநிதியின் நண்பர் போட்டியிடுகின்றார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் உதயநிதியின் நண்பர் போட்டியிடுகின்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திரிசா நிறுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. சகாயம் IAS நிறுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என திமுக நினைக்கிறது. கடுமையான போட்டியை தர நினைக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்ட கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க தலைவர் இனிகோ எதிராஜை போட்டியிட வைத்தால் வெற்றி பெற முடியாது. வலுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என திமுக முடிவு செய்துள்ளது. உதயநிதியின் நண்பரும் பள்ளி கல்வித்துறை முன்னாள் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை திருச்சி கிழக்கு தொகுதியில் நிறுத்த திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வியடைந்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரை நிறுத்துவதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கடுமையான போட்டி தரலாம் அல்லது வெற்றி கனியை கைப்பற்றலாம் என திமுக திட்டமிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது.